என்ன அப்படின்னா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் பாய்ச்சல் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கிறது சாதாரணமானது இல்லை. யாருக்குமே இந்த அளவுக்கு விமர்சனம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளான கட்சியும் விமர்சனத்துக்குள்ளான நபரும் விஜய் அவர்கள் தான். அப்படி இருக்கிறப்போ அவருக்கு வராத அந்த கோபம், அந்த எழுச்சிங்கிறது தன்னுடைய கட்சியில் உள்ள ஒரு பெண் நிர்வாகி மேல, தன்னுடைய கட்சியில் உள்ள பெண்கள் மீத வந்துருச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரொம்பவும் பார்க்குறாங்க அதிகமா. என்ன அப்படின்னா இதுலயும் குறிப்பா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க கட்சியில் உள்ள பெண்களை சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு கோவம் வருமா, மற்ற பேர் சொன்னால் நீங்கள் சாதாரணமாக விட்டுட்டு போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பல பெண்களை ஆபாசமாக பேசுகிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒரு சில பெண்கள் வந்து அவங்களே வீடியோவாக போட்டு இந்த மாதிரி எங்களையும் உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சோஷியல் மீடியாவில் ஆபாசமாக தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வராத கோபம் இப்போ திடீர்னு இந்த பெண்ணை உங்களுடைய கட்சி உள்ள பெண்ணை இப்படி சொன்னதும் உங்களுக்கு கோவம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அவர் எது பண்ணாலும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவர் அமைதியாக இருந்தாலும் என்ன அமைதியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தாலும் என்ன இதுக்கு மட்டும் குரல் கொடுக்குற, அதுக்கு குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.